அவர் படுகிற கோபம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் கோபத்துல அடிப்பார், அடிக்கலாம் அவங்கள. செருப்பால கூட நான் வாங்குவேன் சார். வாங்கியிருக்கேன், நடு ரோட்லயே வாங்கியிருக்கேன். நான் அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பட் எப்படி இருந்தாலும் எப்படி சார் பிசிக்கல் அபியூஸ் அக்செப்ட் பண்ண முடியும்? என் லைஃபே இவர் தான் ஆகி போச்சு. இவருக்காக நான் அது கூட இது பண்ணல. என்ன சார் இது வந்து ஒரு தப்பு இல்லையா? இது என்னோட லவ், எனக்கானது, எனக்கு மட்டும்தான் இது சொந்தமானது. அம்மா அப்பா சொன்னா அதை கேட்டுக்க மாட்டேன். ஆனா என் அன்புக்குரியவர் அல்லது அன்பா ஆணோ பெண்ணோ சொன்னா நான் செய்வேன். உங்க மம்மி டாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இப்படிதான், நீங்க சொல்றதுக்காக என்னால மாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்வேன். வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறீல, ஏன் பேச மாட்டேன்? அவங்க சொன்னா விஜய் பாப்பா இதை நான் சொல்றதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அதுல கிடையவே கிடையாது. எல்லாம் சொன்னாலும் கேட்பீங்களோ? முழு சாவுங்களா இப்படி அப்ப மட்டும் சொல்லுவீங்கல்ல. மாப் போட சொல்லுவாங்க சார். ஆமா, வராண்டால வந்து போற வர பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்க, ஆன்டிஸ் எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் வாவ் क्या लड़का है, वेरी हैंडसम बॉय. நான் போக மாட்டேம்மா, நீயே போட்டுக்கோ, வராண்டா மட்டும் நீ போட்டுக்கோ. பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். அப்புறம் ஆளு ஏன்டா ஒன்னா போட்டு முடியல ஒன்னா அப்படின்னு வேகமா போயிட்டு வெளியே மாப் போட்டு கொடுக்குறோம், அந்த உள்ள வந்துடும் சார். எந்த வார்த்தைகள் காதலில் உங்கள் தன்மானத்தை சீண்டுகிறது? ஐயோ வேணாம், அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? வாய் மூடுறியா, கொஞ்சம் அடங்குறியா, இந்த மூடுறியா, இந்த ஆக்ஷன் சொல்லு நேரம் கோவம் வருமா? வண்டி எடுப்பா, வீடு எங்க பாருங்க. சி அப்படின்னு சொல்ற ஒரு சொல் எனக்கு அப்படியே சுடுறன்னு. இவ்வளவுதான் அப்படின்னா துச்சமாக மதித்தல். என்ன பழக்கம் இது? சொல் மட்டும் இல்ல, சில செய்கைகள் கூட அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப கோவம். அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா செடி. இப்பமே நீ சாலிச்சுக்கிறான், சாலிச்ச பிறகு என்னெல்லாம் செய்ய போறான். சில நேரம் ஸ்பரிசம் மேல படுற விரல் கோவத்தினால இப்படி உதறி விடும்போது ரொம்ப உச்சகட்ட கோபம். என்ன கொழுப்புடா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? நீ வேஸ்ட்னுவாங்க. நீ வேஸ்ட், நீ வேஸ்ட் எடுத்து எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த இடத்துல. நம்மளா ஏன்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறப்ப உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உன்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்ல. உன்கிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு, உன்னோட ஒப்பீனியன் உன்கிட்ட வச்சுக்கோ. என்னோட ஒப்பீனியனை நீ மதிக்கணும், என்னோட ஒப்பீனியனை நீ மதிக்கணும். உனக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லி நந்தினி, நான் என்ன மாத்திக்கிறேன். தலைமுடிக்கு கலர் அடிச்சுக்கிட்டோமா, புள்ளிக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டோமா. இத்தனை பேர் நடுவுல இருப்பாங்க, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பிங்க இருந்து. செம்ம காண்டாவும் சார். என்ன பண்ணுவீங்க? ஓங்க அறிஞ்சிரலாம் போல தோணும். தோணும். என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அங்கேதான் வேணும்னு நிப்பேன். உங்க வந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண முடியும்? அவர் கிளம்பி நீ விடுவாரு. கிளம்ப சொன்னா நான் உடனே நீ அனுப்பிட்டேன். கிளம்பு, நான் ஏன் கிளம்பணும்? வெரி குட், குட் கேரக்டர், குட் பை. அவ வந்து ஜாலியா வந்து பொறுக்கின்னு வா, இடத்துல எனக்கு ஹர்ட் ஆகும். அது எப்படி நீ பொறுக்கின்னு சொல்லலாம்? நான் பாக்கிறதுக்கு நான் பொறுக்கி மாதிரி இருக்கேன். தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவா? பொறுக்கி எங்க பொறுக்கிட்டு இருக்கேன்னு கேப்பா. எத்தனை பொறுக்கி? 4 பொறிக்கு சார். சொல்றதுக்கு அவருக்கு தன்மான பிரச்சனை இல்ல, எனக்கு இல்லன்னு சொல்றேன். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. அந்த பொறுக்கி வேற, அந்த அதுல அப்படி சொல்லப்பா. எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். டோன்ல தானே சார் நம்மளுக்கு தெரியும். சரி ஓகே, அவங்க கண்டுக்க மாட்டீங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன். நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற, நான் மான உள்ளவன்டா. ஏன்? ஈருடல் ஓர் உயிர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளவுதான். அப்படி என்றால் அனுபவிக்கட்டும், சாகும் வரை அனுபவிக்கட்டும். பேசுவோம், சொல்லிட்டு இருப்போம், ஆனா பேசிட்டே இருப்போம், கண்டுக்காம அவங்க பாட்டு திரும்பி வேற வேலையை பாக்குறது. காண்டாவுதா? இங்க உட்கார்ந்ததுக்கு என் புத்தி செருப்பால சொல்லிட்டு இருக்கோம், இங்க திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கானே. வெளில வாங்க சார், பேசிக்கலாம். காதல் என்ன அப்படி டிஸ்கஷனு சீரியஸா உட்கார்ந்து? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. இதெல்லாம் இந்த பக்கம் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. தன்மானமா எனக்கா? காதல் அது கிடையாது கிடையாது. நீ ஆம்பளைன்ற வார்த்தை வந்து கேட்டுருவாங்க, சிம்பிளா கலாய்ச்சிரும், அப்படியே ரஃப் ஆயிடும். ஆம்பளையா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஹர்ட் ஆயிடாதா? உங்களுக்கு அங்க ஜென்சன் யார் சொன்னா? குழப்பத்துல பிறந்தவன். அவங்க கோவத்துல கேக்குறதெல்லாம் வச்சுட்டா லைஃப்ல நல்லா இருக்கா சார்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. நம்மள பேசிட்டு இருப்போம் கிளாஸ்ல, திடீர்னு செருப்பால் அடி பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துல நாங்க சிரிச்சிட்டு அதை கண்டுக்க மாட்டோம். உங்களுக்கு கோவம் வராதா? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். உண்மையா நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கறது தப்பான்னு தோணும். இது செருப்பால் அடிக்கிறதா? வெக்கமா இல்ல உனக்கு? அடிச்சே விட்டாங்க இல்ல, அந்த இடத்துல இருந்து சைலண்டா போயிடுவேன். அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட ஒப்பீனியன் தப்புன்னு நான் சொல்ல. என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும் நான் இப்படிதான் இருக்கேன்னு. அப்புறம் ஏன் நீ முதல்ல வந்து லவ் பண்ற? ஒரு அளவுக்கு தான் சார் விட்டு கொடுக்க முடியும். நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் I will have the feelings towards you. I am not a toy. லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா.
லவ் எப்படி ஒரு ஃபீலோ எனக்கு சுயமரியாதை தன்மானம்ங்கிறது அது ஒரு ஃபீல். எல்லார்கிட்டயும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வெக்கமான சொன்ன எல்லாம் இல்லாம இருக்கணும்னு நான் ஸ்பெஷல் பர்சன் கிட்ட மட்டும் அது இல்லாம இருந்தா தான் நம்மளால சஸ்டெயின். திஸ் இஸ் மை ஃபார்முலா. இது மாதிரி குடும்ப பொண்ணு அமைகிறது ரொம்ப கஷ்டம். வெரி குட் கலக்குப்பா கலக்கு. லவ்ங்கிற ஒரு அழகான விஷயத்தையே அங்க கொண்டு வர்றாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை எங்க கொண்டு போய் விடுதுன்னா ரன்னிங் ரேஸ்ல இருக்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அவர் ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறார் அப்படின்னா ரொம்ப பாராட்டிட்டா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருமோ? பாராட்ட கூட முடியல அவங்களால. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சீன்ற அந்த ஒரு வார்த்தை தான் இப்ப நான் சொல்றேன். எனக்கு அது சொன்னதுமே சுருன்னு இருக்கு. இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு நல்லவனாடா நீ. என்னன்னா ஏன்னா சுயமரியாதை எதிர்பார்ப்பவன் சுயமரியாதையை கொடுப்பான். கரெக்டா பேசுறான்டா அவன். நாங்களும் அங்கதான் இருந்தோம். எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற இடத்துல நிக்கும் போது பிரச்சனை மட்டுமே இருந்தது. இதோட புரிதல் ஸ்டேஜுக்கு நாங்க வந்தனால நாங்க இங்க போயிருக்கோம். பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு மூடுறா. சார் அவ என்ன இப்ப தொடர்ந்து திட்டிட்டு இருக்கா. ஏய் கோச்சுக்கிட்டியாடா அப்படின்னு கேப்பா. திட்டிட்டு நம்மள கொஞ்சுவா. ஒரு குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கு சமோசா அப்படி இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பிச்சைக்கார பண்ணி. கேர்ஃபுல். நான் கூட 100 வருஷம் வாழ லவ் யூ. காலத்தை விட்டு கொடுத்து காதலில் விழுந்து கிடப்பதில் என்ன இன்பம். என்ன ஒருத்தங்க லவ் பண்றாங்க, நான் அவங்க கிட்ட என்னோட லவ்வை நான் வின் பண்ணணும். நம்மளுக்காக இவ்வளவு இறங்கி வராளே. ஏய் உன் நம்பர் கொடு. 2 நாள் நீங்க கேட்டுப்பீங்க, 3வது நாள் கேட்பீங்க. கிடையாது. நீங்க ஒரு நாள் 2 நாள் நீங்க 2.5 இயர்ஸா சொல்றாரு, 20 இயர்ஸா சொல்வாரு, 40 இயர்ஸா சொல்வாரு, நான் கேட்டுப்பேன். எங்க வீட்டு நாய் ஒரு 2 நாள் அதை கண்டுக்காம ஏய் சிப்போ அப்படின்னு சொன்னா 2 நாள் எங்கட பேசாது. அந்த நாய்க்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரியுது. நம்ம மனுஷங்க கண்டிப்பா ஆபீஸ் நம்ம இருந்தாகணும். No words. Crying is only coming. I will go alone and cry. Actually ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா நான் கடையில ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். வந்து என்னோட லவர் வந்து வந்தாங்க. வந்துட்டு அடி செருப்பால அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன பார்த்தாங்க. நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். அந்த இடத்துல எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. இப்படி தட்டுன்னு திரும்பினா அப்படி நின்னுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் நின்னேன் நான். அத நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அந்த இடத்துல நான் சிரிச்சனால தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா. அவர் படுகிற கோபம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் கோபத்துல அடிப்பார். அடிக்கலாமா உங்கள? வாங்கியிருக்கேன். நடு ரோட்லயே வாங்கியிருக்கேன். 4 பேர் முன்னாடியே வாங்கியிருக்கேன். ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. 4 பேர் முன்னால ரோட்ல உங்களை அடிக்கிறாருங்கிறது அவமானம் இல்லையா? லைஃபே இவர் தான் ஆயி போச்சு. இவருக்காக நான் அது கூட இது பண்ணல. என்ன சார் மென்டலே ஏ மென்டலே மேல் நெல்லுவாய் கொல்லுவே மென்டலே. இவருக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல ஒரு அடி, சாதாரண ஒரு அடி செருப்பால கூட நான் வாங்குவேன் சார். அதுக்காக உன்னை அறைய சொல்றியா? எஸ். காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. உங்களுடைய பெண்கள் இது எப்படி பாக்குறீங்க? உங்க ஓகேன்னு சொல்றத கேட்கும் போதே எனக்கு காண்டா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணலையா? இது என்னோட ஃபீலிங். சரிங்களா? இது என்னோட நீங்க எப்படி ஹேட் ஆவீங்க? இது வந்து எனக்கான லவ். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஏன்? இவர் பைத்தியம் சார். சட்டப்படி செல்லாது. நீங்க ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணல? அவர் என்ன கணத்துல அடிச்சாரு. அவர் அடிச்சோடனே இப்படி கம்முன்னு நான் நின்னுட்டு இருந்தேன். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். நீ ஒண்ணு பண்ணு. 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. மேபி அவங்க ஹர்ட் ஆகாம இருக்கலாம். பட் எனக்கு இது தப்பா தான் தெரியுது. அவங்க திடீர்னு அவங்களுடைய கோப தாபங்கள்லயோ இல்ல அவங்களோட கஷ்டத்திலேயே நான் காயப்படுத்தினாலும் காயம் காயமாகவே தான் இருக்கும். அறிவு சுடரே. ஒரு நாள் இந்த இது கேட்டதே கிடையாது. ஆக்சுவலா அந்த வார்த்தை சொன்னதே நான் தான். எப்ப சொன்னேன்னு மறந்துட்டேன். சுயமா யோசிச்சொல்ல இன்னொருத்த சொன்னத சொல்லாத. சிம்பிள். இப்போ உங்களுடைய காதலர் உங்களை கை நீட்டிட்டார். உங்க ரியாக்ஷன் என்ன? அவ்வளவுதான். ஐ வாண்ட் அக்செப்ட். நீங்க தப்புன்னு நான் சொல்லுவேன். அடேங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. அடிச்சா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா மாட்டேன். அந்த சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணது இல்ல. அடிச்சா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். என் கண்ணத்துல அடிச்சாங்கன்னா உன் கண்ணத்துல திருப்பி அடிப்பேன். எல்லாமே நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு நான் அக்செப்ட் பண்றேன். என்ன அடிக்கிறதுக்கான உரிமை உலகத்துல யாருக்கும் கிடையாது, இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ். கொட்டிக்கு எங்க தானே வரணும். வா உன்னை பேசிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் காதலில் சுயமரியாதை வேணும், விழுந்து கிடத்தெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிறது நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? குட் क्वेश्चन. என்னோட பார்ட்னர் ஏதோ ஒன்னு கேக்குறாரு, எனக்கு பிடிக்கல, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்குது. அப்போ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு நான் சைலண்டா சஃபர் ஆயிட்டே இருக்கேன். அது அவருக்கு தெரியறதே இல்ல. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உண்மை. ஐ மீன் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. காலேஜ்ல கவுன்சில் மெம்பர் சார். மொத்த காலேஜ் 1300 பேருக்கும் எனக்கு தெரியும். சாரி எனக்கு தெரியாது. என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு பிரச்சனையா என்ன ரோட்ல நில்லுன்னு சொன்னாலும் நான் நிக்க ரெடி. ஓகே ஓகே அப்படியே போட்டு அமக்குறேன் பாரு. நீங்க என்ன தியாகின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதுதான் சந்தோஷம் தருது. எனக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்குமா? நீங்க எப்படி வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல 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 அவ்வளவுதான்.
இவ்வளவு பேர் ரெடி, இவ்வளவு பேர் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அது அவங்க பிரச்சனை. பட் ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே ஃபீல் ஆகும், நம்ம கொடுத்துட்டே இருக்கோமே, நமக்கு எப்ப திரும்ப கிடைக்கும்? எனக்கு வந்துட்டு லவ்வோட டெப்த் தான் தெரிஞ்சது. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனாலும் பரவாயில்ல. நீங்க அப்சஸ்டா இருக்கீங்க அவர் மேல. எப்படினாலும் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு அப்சஷன். அப்சஸ் பண்ணாதீங்க, லவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா நீ நான் உன்னை லவ் பண்றேங்கறத நினைச்சு நீ ஒன்னே லவ் பண்ற. அது லவ்வே இல்ல. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்ததால நான் லூஸ்ன்னு சொல்லப்படுறேன் அவரால. பாய் ஃப்ரெண்டை பொறுத்து இருக்கு சார். யார் அது? Who is the black sheep? ஓ அங்க இருக்காப்லையா? கொடுங்க. லூஸ்ன்னு சொன்னது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா நான் சாதாரணமா சார் நான் இன்டரப்ட் ஆகலாமா சார்? ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே ஓகே எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓே எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்திங்க திருப்பி. சரிங்க. இப்போ வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இது காரணம் யாரு? இப்படி சொன்னா லூஸ்ன்னு சொல்லாம என்ன சார் சொல்றது நானு? நீங்க வந்து சொன்னது என்னன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ எதை பண்ணாத இத பண்ணாத. ask me and do. Sir, asking is different and informing is different. See what is asking and what is informing. First please google it. கூகுள் இட் அப்படின்னு சொல்றதே என்னன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது, போய் செக் பண்ணு கூகுள்ங்கிறது தான். சாரிப்பா இங்கிலீஷ் தெரியாது. விஷயம் கேக்குறேன் சார், ஒரே விஷயம் கேக்குறேன். அம்மா சொல்லி நான் செய்யல, அப்பா சொல்லி நான் செய்யல, லவர் சொன்னா நான் செஞ்சுட்டேன். உங்க அம்மா அப்பாவை முதல்ல மதிங்க, அதுக்கப்புறம் லவர் சொல்றது கேட்போம். ஐயோ அசிங்கப்படுத்திட்டாளே, ஐயோ அவமானப்படுத்திட்டாளே. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டா தரமட்டமாக்குறேன். நீ இப்ப சொல்லு காதுல தரமட்டமாக்குடா, என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னா நான் இப்பயே கிளம்பி வரேன். பிச்சிட்டடா, எப்படா பிச்சிட்டடா, கை தட்டி ராசி பார்க்கடா. சரி வா. பிள்ளை கூப்பிட்டவன வரிஞ்சு கேட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காம. நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தரமட்டமாக்கிட்டு காதலுக்கா கீழே வருவேன்னு சொன்னேன். வந்தார். பெரிய விஷயம். இப்போ இந்த டோன்ல பையன் கூப்பிடுறான். சரி வா அப்படின்னா அப்ப நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீங்க போவீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. போவீங்களா? I would like to come now sir. ஏன்னா நீங்க கூப்பிட்ட டோன் தப்பு. நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்துறதுக்காக ஒருத்தரை ஹர்ட் பண்றீங்க. யா இப்ப கூட உங்களை சேர்ல உட்கார வச்சுட்டு அவன் கீழே தான் உட்கார்ந்து. சார் பின்னாடி மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். கடைசியில யாரு கன்வின்ஸ் பண்ணா? நீ உட்கார்ந்துக்கமா இங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணது யார்? இவர் தானே சார். நீங்க கரெக்டான ஆள் தான். தேங்க்ஸ். காதலுக்காக உனக்காக இந்த சுயமரியாதை நான் தரமட்டமாக்க வேண்டாம். நீ பெரிய ஆள்ற, நீ காதலண்டா. உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே? ஆமா. நான் இங்கனக்குள்ளே ஒரு 5 பேர் உனக்கு பிடிச்சி விடுறேன். இது சரி. எங்க ஏய் இவா ஏய் 5000 ரூபாய் பில்ல 5000 ஃபைன் போடு. 10,000 ரூபாய் கூட கட்டறேன். உங்க சேனலுக்கு பண்ண முடியாது. உங்க சேனல் ஏன்டா டேய் வீடியோ வரலடா. போயா